இப்படி சொல்லாமல் லேட் பண்ணுறதுனால தேவையில்லாமல் காயத்ரிக்கு தான் பிரச்சனை வரும். சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள், நாங்கள் வீட்டுக்கு போகணும். என்னங்க கடவுளே, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சான்னு தெரியலையே. செலியன் தம்பிக்கிட்ட நல்லா வந்து சிக்கிக்கிட்டமே. நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன், இரு. அப்போ கூட நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு என்ன அங்கிள் மரியாதை? ஐயோ அப்பா, ஏய், கண்ணு மண்ணு தெரியாது. நான் கொஞ்சம் சுதாரிக்கிறேன்னா இந்நேரம் அடிச்சு என்ன தூக்கி இருப்பேன். சாரி சார். என்ன சாரி? முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு. ஐயோ, இறங்குங்கிறல என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணா, கோவப்படாதீங்கண்ணே. ஏதோ ஒரு கவனக்குறைவுல எதிர்பாராம இப்படி நடந்துருச்சு. இத பெருசுப்படுத்தாதீங்கண்ணே. யோ, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் மேல போயிருப்பேன். அண்ணா, அண்ணே, கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவுமே நடக்கல இல்லண்ணே. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்கண்ணே. அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட முடியாதம்மா. ஐயோ, ஹலோ, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஐயா, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்குன்னா சொல்லுங்க, அதுக்கு நஷ்ட ஈடு தரோம். அப்படி எதுவும் ஆகல, எதுக்கு வீண் பிரச்சனை? பேசாம போங்கய்யா, ப்ளீஸ். இப்படி பணிவா பேசியிருந்தா நான் அப்பவே போயிருப்பேம்மா. ஃபேமிலியோட வந்ததுனால உன்னை விடுறேன். ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இரு. வண்டியை ஓட தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க.